One simple habit that will make you happier. Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹேபிட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக எப்படி ஹாப்பியாக நம்ம லைஃப்பில் இருக்க முடியும்னு தான் கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல பேர் இங்கே அவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லாங் ஜேர்னி எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெகக்னேஷன் பிளேஸ் தான் ஹாப்பினஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது உங்களுக்கும் அந்த ஹாப்பினஸுக்கும் இன்பிட்வீனில் நின்று பார்த்தோம்னா பல சேலஞ்சஸ் அதுக்கு இடையில இருக்குது. அதை கடந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் போகிற அந்த வழியில் உங்களை தடுக்கக்கூடிய எனிமி இருக்கலாம், இல்லை உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு தடைக்கல் ஓவர் கம் பண்ணி வர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை உங்களை கீழே தள்ளி விடக்கூடிய பல சுமைகளை கடந்து வர வேண்டியதாக இருக்கலாம். இந்த லைஃப்பில் ஏற்படுற இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸாஸ் எல்லாத்தையும் வெளியே வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது நமக்கு பாதையில் வந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் இல்லை பேர்டன்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் உங்களோட எனிமியாக இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கீயாக இருந்தால் என்ன நடக்கும்? அடுத்த பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவும் முக்கியமான இன்னொரு விஷயம் கூட சொல்கிறதுக்காக இருக்குது. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த 100 ஸ்டார்ட் அப்லேயும் யூனிகார்ன் கம்பெனிலையும் இல்லாமல் வேலை வாங்குறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணுற டெஸ்ட் ஹையரிங் பிளாட்ஃபார்ம் தான் ரீலெவல். கடந்த 6 மாதத்தில் 15 கோடி ரூபா ஒருத்தான வேலைகள் ரீலெவல் மூலமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் ரீலெவலில் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக இந்தியாவிலேயே டாப் கம்பெனிஸில் நமக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இதுக்காக நமக்கு டிகிரி வேணுன்றதோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதோ எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது. இவங்க ரீசெண்டாக கூட ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 10 டெஸ்ட் கேட்டகரி இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட லிங்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதில் நம்மளுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஜெனரேஷன், இந்த மாதிரியான ட்ரீம் ஜாப்ஸ் வெறும் 15 நாள்லேயே நமக்கு அட்டெயின் பண்ணலாம். அதுவும் கிரெட் அப்கிரேட், பேடிஎம், யாத்ரா மாதிரியான கம்பெனிஸில். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு ஆப்பிள், மேக்புக், ஐஃபோன் மாதிரியான விஷயங்கள் பரிசாகவும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே இவங்களே ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. இதில் 1000 மார்க்கில் 500 மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே இந்த வேலைக்கு நீங்கள் டிசர்வ் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த டெஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக தான் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த டெஸ்ட்டில் நல்ல ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதா இருந்தால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிஃப்ட்டும் கிடைக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்கும். அதுக்கு மேலே நல்ல ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதா இருந்தால். ஸோ ரீலெவலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் இட் அவுட். இந்த உலகத்தில் நீங்கள் யாராக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்களோட லைஃப் ஃபுல்லாக சேலஞ்சை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களோட ஜேர்னியில் நீங்கள் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்குள்ளே ஓடி எதிர்பார்க்கவே இல்லாத பல பிட்ஃபால்ஸை சந்திப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களோட ஹாப்பினஸ் அப்படின்றது நீங்கள் அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு அவங்களுடைய ரோடு பிளாக் ஆகிருச்சுன்னு தெரிஞ்சால் உடனே பின்னாடி ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாஸை லைஃப்பில் அவாய்டு பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அப்டக்கிள்ஸ் வந்தால் அதுக்கே நீங்கள் சாபம் கொடுப்பீங்க. வாழ்க்கையில் எல்லாமே சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் பல பேரால் ஹாப்பினஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை. ஸ்ட்ரெஸ்ஸாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட மீனிங்ஃபுல் ஜேர்னியில் வரக்கூடிய எல்லா சேலஞ்சஸையும் அவாய்டு பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் மேலே என்னெல்லாம் தூக்கி போடுதோ அதை டேக்கிள் பண்ணி வர கேப்பபிள் உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி டேக்கிள் பண்ணி வர பாசிட்டிவ் அண்டு கரேஜியஸ் மைண்ட் செட்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். ஆனால் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் எங்கேருந்து வருது? அப்போது உங்களுக்கும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மாற்ற என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்க வேண்டியதாக இருக்கும்? நம்மளோட மைண்டில் ஒரு விஷயத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஷிஃப்ட் ஆகும்போது தான் எல்லாமே தொடங்குது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றதோட மீனிங் என்னவா இருக்குது? ஸ்ட்ரெஸ் நீங்கள் போகிற வழியில் உங்களை கீழே தள்ளி விடுதா, இல்லை சக்ஸஸ் ஆக விடாமல் உங்களை இன்டர்ஃபோர்ஸ் பண்ணுதா, இல்லை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸை டிக்ரீஸ் பண்ணுதா? நம்மளோட சமூகமே வாழ்க்கையினாலே ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும்னு இதுவரை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம பாதையில் போய்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எனிமியாகவும் ஆப்ஸ்டிக்கலாகவும் பேர்டனாகவும் பார்க்கக்கூடிய மனப்பான்மையிலே வளர்ந்துட்டோம் இல்லையா?
நம்ம செட் பண்ணுற கோல்ஸ், ஹேபிட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாத்துலேயும் சின்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நினைக்கும் போது தான் மோசமான பார்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எப்பயும் ஸ்ட்ரெஸ்ஸாஸை பார்த்து பயப்படவே கூடாது. அப்படி ஆகும்போது ஸ்ட்ரெஸ் மேலேயே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை போடுறோம். மேபி என்னால் சரியாக ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகலாம். இல்லை பல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸை பார்த்து இதை விட நான் இன்னும் அதிகமாக பண்ணுவேன்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாஸை பற்றி உண்மையாகவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, எந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸை நான் எடுத்துக்கணும், எந்த அளவு அது எனக்கு தேவை அப்படின்றதுல நீங்கள் அன்ஷூராக இருக்கீங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே ஸ்ட்ரெஸ்ஸை இன்னொரு நியூ மீனிங்கில் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்னொரு மீனிங்கோட வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் டிஸ்ட்ரெஸ். நீங்கள் இந்த டிஸ்ட்ரெஸ் வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் ஆங்ஸைட்டி, ஃபியர், அன்ஹாப்பினஸை பற்றி யோசிக்கிறீங்களா? ஏன்னா இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான ஒன்று. இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸும் துன்பமும் ஒரே மீனிங்கில் ஆகிருச்சு இல்லையா? ஆனால் ஸ்ட்ரெஸ் நமக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காது. அது உங்கள் முதுகு மேலே பேர்டனை வைக்கிற மாதிரியோ இல்லை உங்கள் வழியில் ஒரு எதிரி நிற்கிற மாதிரியோ இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸும் உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் அதுக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணணும். பயத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை பற்றி பார்க்கணும். அதுதான் ஈஸ்ட்ரெஸ். இந்த வார்த்தையை நீங்கள் முதல் முறையாக கேள்விப்படுற மாதிரி இருக்கு இல்லையா? இது டிஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்காது. ஈஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு ஹெல்த்தி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதுவும் ஹாப்பினஸ், வெல்பீயிங் போல பாசிட்டிவ் எமோஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ். இந்த டேர்ம் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஹேண்ட் ஸ்டைல் மூலமாக வந்தது. அவர் ஸ்ட்ரெஸ் கூட சில பாசிட்டிவ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பிரெயினுக்குள்ளே ட்ரிகர் பண்ணும்போது டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ரைட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போல பாசிட்டிவ் எமோஷன்ஸை அப்லிஃப்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கும் உங்களோட உடம்புக்கும் இடையில் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக ஃபிசிக்கல் ஹெல்த்தை பாசிட்டிவாக எஃபெக்ட் பண்ணுது. அப்போது இந்த மாதிரி சில ஹெல்த்தியர் அண்ட் பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது? இங்கே தான் ஒரு ட்ரிக்கி பார்ட் இருக்குது. ஈஸ்ட்ரெஸ் அண்டு டிஸ்ட்ரெஸ் ரெண்டுமே ஒரே காயினில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் மாதிரி. அதே நேரம் ரெண்டுமே ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் ஸ்ட்ரெஸ்ஸாஸ். இந்த ரெண்டையும் ஒரு ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஈஸ்ட்ரெஸ் லெஃப்ட் சைடில் இருந்தால் டிஸ்ட்ரெஸ் ரைட் சைடில் இருக்குது. எவ்ரி ஸ்ட்ரெஸ்ஸாஸும் அந்த ஸ்பெக்ட்ரமில் எங்கேனாலும் இருக்கலாம். ஆனால் அதோட லொக்கேஷன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு வகையில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது யாருனாலும் ஈஸ்ட்ரெஸ் இல்லை டிஸ்ட்ரெஸ்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது உண்மையாக இருந்தால் ஏன் பீப்புள் எல்லாருமே பல சமயம் டிஸ்ட்ரெஸ்ஸையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க? அதுக்கான விடை உங்கள் மூளைக்குள்ளே தான் உருவாகி இருக்கு. நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் ஒன்று தான் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதோட வேலை என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்காக உங்களை ஒன்று ஃபைட் பண்ண வைக்கும், இல்லை ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கும். அதாவது உங்களை அந்த சூழ்நிலையோட எதிர்த்து போராட வைக்கும், இல்லை தப்பிக்க வைக்கும். இப்படி உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மூளையோட ஒரு பார்ட்டு தான் இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பயந்து போய் இருக்கீங்கன்னா உங்கள் மூளை ஒன்று அதை எதிர்த்து ஃபைட் பண்ண ட்ரிகர் பண்ணும், இல்லை அதில் இருந்து ஓடிருன்னு உங்களை இந்த ரெண்டு வழியில் ஒன்றை பண்ணுன்னு உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் உண்மையாகவே ஒரு டேஞ்சரில் இருக்கீங்கன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் ஒன்று உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணும். ஆனால் உங்களோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமால் ரியல் டேஞ்சருக்கும் டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸாஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத வேறுபடுத்தி பார்க்க முடியாது. நீங்கள் டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸாஸை உங்களோட வெல்பீயிங்ஸை கெடுக்கக்கூடிய த்ரெட்ஸ் மாதிரி ப்ரிசீவ் பண்ணால் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபியர், ஆங்ஸைட்டி இல்லை அதர் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஹை கியர்ஸை கிக் பண்ணி விட்டுரும். அப்போது அந்த மாதிரியான டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸாஸை த்ரெட்டாக பார்க்காம ஒரு வாய்ப்பாக பார்த்தா என்ன நடக்கும்? இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பல பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்னு என்கவுண்டர் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க வாழ்க்கையில் வெல்கம் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கும் க்ரோ ஆகிறதுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாங்க. பல பேர் இதை ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு புது வேலையை எப்படி தேடுறதுன்னு நினச்சி நீங்கள் பேனிக் ஆகலாம், இல்லை ஏற்கனவே இருந்த வேலையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு கவலைப்படலாம். அதனால் உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் உங்கள் கெரியரில் சேஞ்ச் ஆகிறதுன்றது உங்கள் வாழ்க்கையில் எந்த நெகட்டிவ் மொமெண்ட்ஸையும் கொண்டு வந்துடாது. இதுவும் மாற்றத்தை உண்டு பண்ண போகிற ஒரு வாய்ப்பு தானே. ஏன் இந்த வாய்ப்பை வச்சு நீங்கள் இன்னொரு மீனிங்ஃபுல் கரியரை தேர்ந்தெடுக்கக்கூடாது? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒன்றை புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அதை ஏன் இந்த சமயத்தில் ட்ரை பண்ணக்கூடாது?
உண்மைதான். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே நாள் நைட்டில் மாற்றிட முடியாது. அதை பண்ணணும்னு உங்களை யாரும் எதிர்பார்க்கல. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஏற்கனவே தோணுன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸை பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவாக தோணலாம். அதை வச்சு நீங்கள் இன்னும் மாறலைன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாஸ் மேலே பாசிட்டிவ் லைட்டை உண்டு பண்ணி அதில் ஷைன் ஆகிறதுக்கு இன்னும் பல வழிகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை வெல்கம் பண்ண வேண்டியது வரலாம். ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுக்கான வாலண்டியர் நீங்களாக இருக்கலாம். கோல்ஸை உருவாக்கலாம். இல்லை ப்ரொமோஷன் வாங்கிறதுக்கு உங்களை செட் பண்ணி அதையே கூட நீங்கள் வாங்கலாம். இதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ இல்லை இந்த வருஷமோ கூட நீங்கள் பண்ண வேணாம். ஆனால் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணியே ஆகணும். உங்களால் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும். இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களால் உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் மூலமாக தான் இந்த சந்தோஷம் அன்லாக் ஆனதை நீங்கள் அப்போது தான் ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்களோட வேர்சன்ஸையே இன்னும் கான்ஃபிடென்ட்டாக உங்களால் மாற்ற முடியும். ஒரு தடவை இப்படி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக்ஸஸை ஃபைன் பண்ணிட்டா அது கற்றுக் கொடுத்த லெசன்ஸை உங்களோட பர்சனல் லைஃப்லையும் கேரி பண்ணிக்கலாம். அதனால் க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வாங்க. ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாச்சும் முன்னே கற்றுக்கிட்டே இருங்க. உதாரணமாக பல பேருக்கு ட்ராவல் போகணுன்றது ஆசையாக இருக்கும். ஆனால் அதை ஆக்சுவலைஸ் பண்ணவே மாட்டாங்க. மேபி உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸை கொண்டு வரதில் உங்களுக்கு பயமாக இருக்கலாம். ட்ராவலிங் பண்ணுறதுன்றது உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரதுக்கான ஒரு ஹியூஜ் சோர்ஸ். ஆனாலும் உங்களோட ஹாரிஸான ப்ராடன் பண்ணுறதுக்கான சோர்ஸ் தான் இது. க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கவும் உங்கள் மைண்டை ஓப்பன் பண்ணவும் ஒரு புது உலகத்தில் வாழ்கிறதுக்கும் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். இப்படி ஸ்ட்ரெஸ் மீதான உங்களோட உறவு மாறும்போது உங்கள் மைண்ட் செட்டில் ஆப்ஸ்டிக்கல்னு எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆகி எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவீங்க. உங்களோட மோட்டிவேஷனை இழப்பீங்க. இதை தான் நாம் எமோஷ்னல் பேர்ன் அவுட்னு சொல்லுவோம். அதே நேரம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கேர்ஃபுல்லான பேலன்ஸ் தேவைப்படுது. உங்களோட வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸை வெல்கம் பண்ணணும் தான். ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் ஒரே நேரமே பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் மேலேயே நீங்கள் அதிகமாக ப்ரெஷரை போட்டுக்கக்கூடாது. இப்படி நீங்கள் சூஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு பதிலாக கடைசி ஸ்ட்ரெஸ் மேலேயே ஸ்ட்ரெஸ் போடுறத பண்ணிடுவீங்க. உதாரணமாக உங்களுக்கு எல்லாமே கைவிட்டு போன மாதிரி உணர்வு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாள் லீவ் போட்டு வெக்கேஷனுக்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. மற்றவங்கள விட மெதுவாகவே போனாலும் ஒன்றும் ஆகிறாது. ஏன்னா நீங்கள் வாழ்கிறது உங்களோட வாழ்க்கை. உங்களுக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வாழலாம். உங்களோட மூளையை கவனிங்க. ஏதாவது ஒன்று நல்லது இல்லைன்னு பட்டுச்சுன்னா கொஞ்சம் பின்னாடி வந்து அதை ரீஅசஸ் பண்ணுங்க. உங்களோட அப்ரோச்சை மாற்றி பாருங்க. உங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் உங்களை நீங்கள் கேர் பண்ணுறதுக்கும் எப்பையும் பயப்படாதீங்க. ஏன்னா இப்படித்தான் ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்குது. உங்களை முன்னாடி கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்ஜாய் பண்ணி எடுத்து வைங்க. இப்படி நீங்கள் உங்களோட ஜேர்னியில் ப்ரோக்ரஸை மேக் பண்ணுறதுக்கும் எப்பயும் மோட்டிவேட்டட் அண்ட் கிரவுண்டடாகவும் இருக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது. உங்களோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாம் என்னவோ அதோட லிஸ்ட் ஒன்றை போட்டு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த லைஃப்பில் பர்சனல், ப்ரொஃபஷனல், கிரியேட்டிவ் கோல்ஸை நோக்கி ப்ரோக்ரஸ் மேக் பண்ணுங்கள். இது வெறும் ஒரு ஆர்கனைசேஷனல் டூல் மட்டுமில்லை, இதுவும் ஒரு வித்தியாசமான ஹாப்பினஸுக்கான சோர்ஸ். எப்பெல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் வளர்ந்து வந்ததை நீங்களே பார்க்கலாம். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அது கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் மூலமாக இன்னும் பல நியூ சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணலாம். இப்படி உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக இது உங்களை ஃபுல்ஃபில்டான பர்சனாக மாற்றும். எப்படி ஸ்ட்ரெஸ் உங்களோட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுது, இதுவும் நீங்கள் திங்க் பண்ணுற வழியில் சில சேஞ்சஸை ஏற்படுத்துது. கிராஜுவலாக கான்ஃபிடென்ட்டை நோக்கி வர்றதன் மூலமாக உங்களோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுது. ஓவர் டைமில் இந்த ஹாப்பினஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லப்படக்கூடிய மென்டல் அண்ட் எமோஷ்னல் ரிதமை உருவாக்குது. ஒருத்தவங்க இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை என்னால் பண்ண முடியுன்ற கேப்பபிளை உணர்வாங்களாம். அவங்களோட எல்லா கேள்விக்குமான பதில் அவங்கக்கிட்ட இருக்காது. ஆனால் அடுத்தடுத்து நான் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நம்மளோட ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுன்றது நம்மளோட சென்ஸ் ஆஃப் செல்ஃபை கண்டுபிடிக்கிறதோட பவர்ஃபுல் ஃபீலிங். பல வருஷ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா உங்களோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாதை தெரியும். அதில் போகும்போது பல தடைகள் வரலாம். ஆனால் இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களை இண்டிவிஜுவலாக ஸ்ட்ராங்காக ஆக்கும்னு உங்களுக்கு இனி தெரிய வரும். இப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக செய்யும் வாழ்க்கையோட ஒரு வாய்ப்பை பார்க்கும் பொழுது தான் உங்களோட ஹாப்பினஸ் எட்டி பார்க்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர், பாய்.